விண்மீன் ஆற்றல். என்னது விண்மீன் ஆற்றல்? எதை பார்த்தோமா? அங்கே என்ன எப்படி எனர்ஜி கிடைக்குது? ஃபஸ்ட்டு அங்கே விண்மீனில் என்ன ஆற்றல் கிடைக்கும்? ஹீட் எனர்ஜி. அந்த வெப்ப ஆற்றல் எப்படி கிடைக்கும்? ஹைட்ரஜன். ஹைட்ரஜனில் அணுக்கரு இருக்கும். ஒரு புரோட்டான். இது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ஹீலியமாக மாறும். அப்போ ஒரு வீடு டெஸ்ட்ராய் ஆகும், அழிஞ்சிடும். இந்த புரோட்டான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருச்சு, இந்த வீடு அழிஞ்சிடும். அழிஞ்சினா என்ன கிடைக்கும்? அங்கே ஹீட்டு தான் இந்த ஆட்டமாக மாறுச்சு. பிக் பேங் தியரியில் பார்த்துருப்போமே, ஹீட். அந்த ஹீட்டு தான் அளவுக்கு அதிகமாக அங்கே புடிசாகுது. கேட்பாங்க, சூரியனில் அல்லது நட்சத்திரங்களில். சூரியன் என்னது? நட்சத்திரம் தான். அது ஒரு நட்சத்திரம், அதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம் சூரியன்னு. நம்ம எல்லாம் மனிதர்கள் தான், ஒவ்வொருத்தனுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அதுதான் நம்ம நட்சத்திரம். அங்கே எப்படி வெப்ப ஆற்றல் உற்பத்தி ஆகுதுன்னு கேட்பாங்க. எப்படி வெப்ப ஆற்றல் உற்பத்தி ஆகுது? அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன். அணுக்கரு இணைவு. நான் கிளாஸில் சொல்கிறேன்னு சொன்னேன், ஆனால் அவர்கிட்ட சொல்லலை, உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி, விண்மீன் ஆற்றல். அதேமாதிரி ஜப்பான்காரன்ட்ட போய் நீ வேறு மொழியில் அவன் நாட்டுக்காரன் பேசுனாலும் அவன் அவ்வளோதான், அவன் உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிடுவான். அவன் நாட்டுக்காரன் தாய்மொழியில் தான் பேசணும். அதனால தான் உலகத்திலே உயர்ந்த பயங்கரமான பொருள் இன்றைக்கி வரைக்கும் அவன் அடித்து காலே கிடையாது. தாய்மொழியில் படிக்கிறனால புரிஞ்சு படிப்பான். அவன் போய் பாருங்கள், பயங்கரமாக இந்த யூடியூப்லாம் போடுறானுங்க பாருங்கள், நிறைய பேர் ஜப்பான் பாருங்கள் அப்படி இருக்குது, நீர்வளம் அப்படி இருக்குங்க, அப்படியும் பயங்கரமாக எடுத்து போட்டுட்ருக்கான். தாய்மொழியில் படித்தனால புரிஞ்சு படித்தான். அதோட விளைவு தான் அந்தளவுக்கு போயிருக்கானு. அவனும் பிற்போக்காக தான் இருந்தானுங்க. அப்புறம் இந்த சயின்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறானுங்க ஒரு ஸ்டேஜில். 18ஆம் நூற்றாண்டு கடைசியில் பயங்கரமாக வளர்ந்துடுறானுங்க. அங்கே ஆட்சி அமைச்சாங்கள்ல, அவங்க ஆட்சியாளர்கள் தாய்மொழியில் படித்தது தான். அமெரிக்கா கண்ணிலே விரல விட்டு ஆட்டினானுங்க ஒரு ஸ்டேஜில். ஆனால் ஓவர் ஆட்டம் போட்டானுங்க, அப்புறம் அழிஞ்சு போய் உட்காந்துருந்தானுங்க. இப்போ ஓகே, ஆட்டம்லாம் இல்லை, கரெக்டாக. இன்றைக்கி நீ ஜப்பான் உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போய் வை, ஜப்பான் பொருளுக்கு மவுஸ் அதிகம், ரேட் அதிகம். நீ சும்மாலாம் கேட்குற ரேட்டுக்கெல்லாம் கிடைக்காது. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பான். இன்னும் பாருங்கள், அந்த இந்த இதில் காந்த மின்சாரம், காந்த ரயில் ஜப்பானில் தான் ஹையஸ்ட் ஸ்பீடு ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததும் அவன் தான். அமெரிக்காவில் கூட கிடையாது, யூரோப்பில் எந்த நாட்டிலையும் கிடையாது அந்த ட்ரெயின். மேக்லீவ். ஏன்னா அவன் தாய்மொழியில் புரிஞ்சு படிக்கிறான். அதான் சரி, ஆமாங்க, படிக்கணுங்க. அது எல்லாமே இவனுங்க ஏதோ அதுக்குள்ளே 3வது மொழிக்கு போயிட்டானா. இங்கிலீஷே தூக்கூடான்றேன். இங்கிலீஷை சும்மா ஒரு மொழியாக கற்றுக்கலாம், அவ்வளோதான். அது தப்புங்க. பயிற்று மொழியாக இருக்கவே கூடாது, வேறு மொழி. ஆனால் பயங்கரம். அதனால தான் முட்டாளாக இருக்கும் நம்ம. இன்னும் அதுக்குள்ளே தான் நீங்கள் இப்போ ஹிந்தியே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஆதரவு தெரிவிக்கிறானுங்க. இங்கிலீஷை தூக்குனா அவ்வளோதான், கதறுவானுங்க எல்லோரும். அண்ணா இங்கிலீஷ் வேணாம்னு தான் சொன்னார், அது ஒரு மொழியாக கற்றுக்கன்னாரு. அதில் இன்னொரு அரசியல் வேறு இருக்குது. நேரம் வேறு ஆச்சு, இன்றைக்கி இந்த பாடத்தை முடிப்போம். சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக ஆற்றலை, ஒளி ஆற்றலில் ஃபஸ்ட்டு வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல் தான் என்னவா மாறும்? ஒளி ஆற்றலாக மாறும். லூஸ் தனமாக போட்டிருக்கிறானுங்க. இந்த ஆற்றலானது விண்மீன் ஆற்றல் எனப்படும். இங்கிலீஷில் என்ன வார்த்தை போட்டிருக்கான்? ஸ்டெல்லர் எனர்ஜி. இது மாதிரி விண்மீன்கள் இருக்குல்ல, பிரபஞ்சம் முழுவதும் அவங்களாம் ஆற்றல் வெளியிட்டுட்டே இருக்காங்க. விண்மீன் வெளியிடுறது நமக்கு தெரியுமா? தெரியாதா? சூரியனை தெரியுமா? நைட்டில் நட்சத்திரம் தெரியுதா இல்லையா? அது என்னது? யதார்த்தத்துக்கு வாங்க, படிப்புக்கு போகாது, யதார்த்தமே யோசிங்க. இந்நேரம் குழந்தைக்கு சொல்லி கொடுத்தோன்னா குழந்தை சொல்லிடும், சார் லைட் எரியும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் எதாவது படிச்சிருக்குமா இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்குறீங்க. பார்க்காதீங்க. நட்சத்திரம் வரதா இல்லையா? நைட்டு பார்க்குறோமா இல்லையா? இப்போ போய் எட்டி பாருங்கள் நட்சத்திரம்.
ரைட்டு தானே அது? அதான் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த கேள்வி பதில் எங்கேயாவது படிச்சிருந்தாலும் நான் ஆன்சர் சொல்லுவேன் சார் அப்படின்னு அந்த லெவலில் இருக்கும். குழந்தைத்தனமாக இருங்க வரும் ஆன்சர். எனக்கெல்லாம் யாரும் கேட்கல, சொல்லித்தரல, புத்தகம்தான் எனக்கு. அதுவும் யாரோ மனுஷங்க எழுதுனது தான், அவங்க கண்டுபிடிச்சது அங்கே எழுதியிருக்கு. அதான் எங்கிருந்து வெளியாகிறது? அனைத்து விண்மீன்களும் அதில் அடங்கியுள்ள ஹைட்ரஜன் தன்னகத்தையே கொண்டுள்ளது. ஆமாவா? புறப்பரப்பு வெப்பநிலை அதிகம், பயங்கரமான அதிகம். நான் சொன்னேன்ல, அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்குன்னா எவ்வளோ இருக்கணும் டெம்பரேச்சரு? 10⁻7 to 10⁻9 கெல்வின் இருக்கணும். ஒன்றுக்கு பக்கத்தில் அத்தனை சைபர் போடணும். பயங்கரம். 9 போட்டால் எவ்வளோ? 10⁻9 போட்டால் 100 கோடியா? 100 கோடி கெல்வின் டெம்பரேச்சர். அப்போ தான் அணுக்கரு இணைவு நடக்கும். அவ்வளோ டெம்பரேச்சர் எங்கே இருக்குது? சூரியனில் இருக்குது அப்படின்றார். இந்த வெப்பநிலை ஹைட்ரஜனின் அணுக்கரு இணைவிற்கு போதுமானதாக இருக்கும். மேலும் சூரியன் மற்றும் விண்மீன் சொல்லா போச்சு, அதில் சூரியனே அடங்கும். உள்ளடுக்கில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறது. உள்ளுக்குள்ளே தான் நடக்குது. வெப்பம் அதிகமாக இருக்கும். அங்கேருந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ மேலேருந்து சர்ஃபேஸ்லேருந்து சூரியனுடைய புறப்பரப்புலேருந்து உள்ளே போகப்போ என்ன டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா உள்ளே வந்து அணுக்கரு இணைவு நடந்துக்கிட்டே இருக்கும். சூரியன் என்னைக்காவது ஆஃப் ஆயிருமா? ஆகாதா? உங்களுக்கு தேகேலி கிளாஸில் கேட்டிருக்கேன். சிலிண்டர் தீருமா தீராதா உங்கள் வீட்டில்? எப்போ தீரும்? கேஸ் சிலிண்டர் எப்போ தீரும்? பதிலே சொல்ல சரியாக தப்பாக சொல்லணும். ஐயோ தப்பாக சொல்லிடுறவனா அங்கே பாருங்கள் வாயை திறக்கலாம். அப்படின்னா ஜெயிக்க முடியாது. தப்பு பண்ணால் தான் கற்றுக்க முடியும். ட்ரை பண்ணணும். வாயெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா ஆஃப் ஆயிரும். சூரியனில் உள்ள ஹைட்ரஜன்லாம் தீர்ந்துச்சுன்னா ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது பிளாக் ஹோலாக மாறிடும், அல்லது ஒயிட் ஹோல். பேப்பர்லாம் வரும் பாருங்க. சொன்னால உள்ளதே மேக்னெட்டிக் பவரில் ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்குன்னு. அதெல்லாம் இந்த மாதிரி அணைஞ்சு போன ஹைட்ரஜன் தீர்ந்து போன பாறை அல்லது நட்சத்திரம் தான் எனது அந்த பிளாக் ஹோல். நியூஸில் வரும் பாருங்கள். ஒரு விண்மீன் ஆற்றல் எனப்படும் இதனை அணுக்கரு இணைவு அல்லது வெப்ப அணுக்கரு இணைவு எனவும் அழைக்கலாம். வெப்ப அணுக்கரு வினை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பேர் தெர்மல் நியூக்ளியர் ப்ராசஸ். ஓகேவா? ரைட். 2. இதுவே சூரியன் மற்றும் விண்மீன்கள் ஒளி மற்றும் வெப்பம் தான் சொல்லணும். முட்டா பசங்க வெப்பம் மற்றும் ஒளி ஆற்றலுக்கான மூலமாக இருக்கும். வெப்பம் தானே மாறும், ஒளியாக மாறும். திரும்ப ஒளியை தடுத்தோம்னா வெப்பம் கிடைக்கும். ஹைட்ரஜன் அதே ப்ராசஸ் தானே. ஹைட்ரஜன் குண்டு 2 ஹைட்ரஜனு இணையணும். அந்த ஹைட்ரஜன் குண்டில் அதுதான் இருக்கும். அணுக்கரு இணைவு நடக்கும். அது பயங்கரமான என்ன அவன் வெப்பத்தை உள்ளே உண்டு பண்ணிடும். அதுக்கப்புறம் அணுக்கருலாம் என்ன அவன் இணைய ஆரம்பிக்கும். அதிகமான ஆற்றல் வெடிக்கும். பவர்ஃபுல்லானது இன்னைக்கு. இப்போ நாம் யூஸ் பண்ணுறதுலாம் என்னது? நியூக்ளியர் ஃபியூஷன். எதை யூஸ் பண்ணானுங்க? சாரி, நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு பிளவு. அந்த ஹீரோசிமா நாகசாமியில் பார்த்தோம்ல, என்னது? தோரியமும் இன்னொன்று என்னது? புளூட்டோனியமா? அதை யூஸ் பண்ணியிருப்பான். அது அணுக்கரு பிளவு. இது அணுக்கரு இணைவு. ஹைட்ரஜன் குண்டு சூரியனில் நட்சத்திரங்களில் நடக்கிற மாதிரி. ஓகேவா? ரைட்டாகுவா? ஹைட்ரஜன் குண்டு செயல்படுது கேட்பாங்க. ஹைட்ரஜன் குண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும்? கேள்வி கேட்கலாமா? அணுக்கரு உயர் வெப்பநிலை அழுத்தத்தை உருவாக்க அணுகுண்டு ஒன்று வெடிக்கை செய்யுது. ஹைட்ரஜன் குண்டு என்ன பண்ணுவான்? அந்த டெம்பரேச்சர் உருவாக்குறதுக்காக அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? நியூக்ளியர் ஃபிஷன் இருக்குல்ல, அணுக்கரு பிளவு அல்லது வேறு ஏதாவது ஒன்று வெடிக்க வச்சு அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் கொண்டு வந்துடுவான். அப்போ என்ன அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்லாம் அணுக்கரு இணைவு நடந்து இன்னும் பயங்கரமான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சுதா? அதான் சொல்கிறாங்க பாரு. பெரிய கம்பசித்திரமா பேசிக் புரிஞ்சு அது முடிஞ்சு போச்சு. ஆனால் மண்டக்கணம் வரக்கூடாது, பார்த்துக்கோங்க. மண்டையில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அறிவு வளராது. ஆமாம். இதன் பிறகு ஹைட்ரஜனில் அணுக்கரு இணைவானது நடைபெற்று அங்கே பாருங்கள் கட்டுக்கடங்காத அளவு ஆற்றல் வெளியாகிறது.
ஹைட்ரஜன் குண்டின் மூலம் அணுக்கரு இணைவு உருவாகும் ஆற்றலானது அணுகுண்டின் மூலம் உருவாகும் ஆற்றலை விட அதிகம், அதோட பயங்கரமாக இருக்கும். சரியா? அணுகுனா அணுக்கரு பிளவு. இப்போ தாங்க பேசணும். இப்போ திரும்ப ஆச்சரியமாக கேட்குறீங்க. ஹீரோசிமா நாகசேவியில் போட்டது அணுக்கரு பிளவு, அதான் அணுகுண்டு. இப்போ தான் சொன்னேன். இப்போ திரும்ப பார்த்துட்டு இப்போ ஆச்சரியமாக கேட்குறீங்க. நான் சொன்னது உள்ளாங்க இல்லையா? அதை ஃபஸ்ட்டு வெடிக்க வைப்பான், அது சம் எனர்ஜி கிடைக்கும். அதை வச்சு என்ன ஆகும், அதுக்கான ஹீட்டு கிடச்சிரும். அங்கே ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ அணுக்கரு என்ன பண்ணும், ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு ப்ராசஸ் நடக்கும். அது அணுக்கரு பிளவோட அதிகமான ஆற்றல் அதில் வெளிப்படும். அப்போ இன்றைக்கி லெவலுக்கு பூமியில் பவர்ஃபுல்லான அணுகுண்டு எது? ஹைட்ரஜன். அதுவும் அணுகுண்டு தான், அணுதானே அதுவும் ஹைட்ரஜனும். அதில் என்ன ப்ராசஸ் நடக்குது? அணுக்கரு இணைவு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் சும்மா போய் எழுதிட்டு வரலாம், பாஸ் ஆகிடுவீங்க. புக் எடுத்து படிச்சுட்டே இருக்கக்கூடாது. புரியுதா? இதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான், சரியா தப்பான்னு சொல்லணும். புரிஞ்சுதா? ஆமாம். அணுக்கரு பிளவு. சரி, இது கனமான அணுக்களை பிளவு வைக்கிறாங்க, இது லேசான அணுக்களை இணைய வைக்கிறாங்க. ஓகேவா? சாதாரண வெப்பநிலையிலே நடக்கும், ரூம் டெம்பரேச்சர்லேயே நடக்கும். அணுக்கரு பிளவு எப்படி ரூம் டெம்பரேச்சர்லேயே நடக்கும்? அணுக்கரு பிளவை எப்படி அணுக்கருவை எப்படி பிளக்குப்பாங்க? வெரி நியூட்ரானை வச்சு அடிப்பாங்க. அதை அப்புறம் ரெண்டாக பிளக்கும். எதை அடிப்பாங்க? அணுக்கருவில் அடிப்பாங்க. ஏன் நியூட்ரான் யூஸ் பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். யோசிச்சுட்டு வாங்க நாளைக்கு. ஏன்னு சொல்லணும், தெரியும் உங்களுக்கு. சொல்லுங்கள் பார்ப்போம். சார்ஜ் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அடுத்தது சார்ஜுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கோடாலி, ப்ரெஷர், 2 குழு கொடுத்துருக்கேன். கோடாலி, ப்ரெஷர், ரெண்டு குழு கொடுத்துருக்கேன். அடுத்து கவனிங்க. அடுத்தது இதிலேருந்து வெளியாகக்கூடாது. ஆல்ஃபா பீட்டா கதிர் வெளியாகுமா? ஆல்ஃபா கதிர்னு என்னது? ஹீலியம். பீட்டா கதிர்னு என்ன வரும்? எலக்ட்ரான். ரெண்டும் கிடைக்கும். இதில் அணுக்கரு பிளவில், அணுக்கரு இணைவில் ஆல்ஃபா கதிர்கள், பாசிட்ரான்கள், நியூட்ரினோக்கள் வெளியாகிடுறான். ஆல்ஃபா கதிர், ஓகேவா? எது? ஹீலியம் கிடைக்கலாம். பாசிட்ரான், நியூட்ரினோ. பாசிட்ரான் நியூட்ரினோலாம் எங்கே இருக்கும்? நியூக்ளியஸுக்குள்ளே புரோட்டான் நியூட்ரானை தவிர வேறு பார்ட்டிகிள்ஸ். இப்போ பார்த்தோம்ல, ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் இருக்குது. புரோட்டான் நியூக்ளியஸ். இதில் உள்ள புரோட்டான் இதில் போய் உக்காந்துக்கும். அப்போ இது என்ன டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகுமா? அப்போ அதில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டிகிள்ஸ் பார்த்தோமா, நிறையா பாசிட்ரானு, நியூட்ரினோக்கள், அவங்களாம் ரிலீஸ் ஆவாங்க. ஓகேவா? அப்போ அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வெளியில் வர மாட்டாங்க, அங்கங்கே உட்காந்துக்குவாங்க. அடுத்து அணுக்கரு பிளவு காமா கதிர்களை வெளியிடுவதால். காமா கதிர் 3மே வெளியிடுது. காமா கதிர் வெளியிடா. இவை மனித ஜீன்களை தூண்டி மரபியல் மாற்றத்தை உண்டாகும் பரம்பரை நோய்களுக்கு காரணமாக அமையும். ஆல்ஃபா கதிர்னா என்னது? இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அது எனர்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல். அது என்ன பண்ணும், நம்மளோட ஜீனில் போய் அட்டாக் பண்ணி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீனில் அட்டாக் பண்ணி கேன்சர் வரலாம், அல்லது மரபணுவில் மாற்றம் ஏற்படுத்தி கை கால் இல்லாமல் ஊனமாக குழந்தைங்க பிறக்கும். ஏன்னா இது எனர்ஜி அதிகம் இல்லை. ஆல்ஃபா கதிர், சரி ஆல்ஃபான்றேன், பீட்டா, சரி காமா கதிர். கேன்சர் செல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் அவர் தான், கேன்சர் உருவாக்குறதும் அவர் தான். சரியா? அதான் சொல்கிறாங்க. வெப்பமும் ஒளியும் உமிழப்படுது. இதில் என்ன கிடையாது? காமா கதிர் கிடையாது. இதான் நம்ம காமாவுக்கு சிம்பிள். அப்போ நமக்கு டேஞ்சர் கிடையாது. அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், இவர் அப்துல் கலாமே சொல்லிட்டு போனார், என்னது? அணுக்கரு இணைவு கொண்டு வரணும், அது மூலிமா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும். அப்போ நமக்கு இயற்கைக்கு சேதம் கிடையாது. அப்போ அணு உலையிலேருந்து வெளியே வரக்கூடிய கதிர் எது? காமா கதிர். அதனால தான் அணு உலை டேஞ்சருன்றாங்க. எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணுறான். ஃப்ரான்ஸ்லாம் மூடிகிட்டே வரான் ஒவ்வொரு அணு உலையாக. நம்ம ஓப்பன் பண்ண போகிறோன்றான். எங்கே போய் விளங்க போதே தெரில. ரைட். ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியனில் அணுகும் ஒவ்வொரு செகண்டில். அப்படிங்கிறதுல
620 மில்லியன் மெட்ரிக் டன் ஆமாம். மெட்ரிக் டன்னா எவ்வளவு? ஒரு டன்னு. அது மாதிரி 620 மில்லியன் ஆமாம். அது ஃபேக்ட் விட்டுருங்க. ஒரு வினாடியில் அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஆற்றல் 3.8 × 10⁻26. 38 பக்கத்தில் எத்தனை சைபர் போடணும்? 20 மேத்தமெட்டிஷியன் 38 பக்கத்தில் என்ன? அதுக்கு தான் கேட்டேன். வேணுன்னே புரிஞ்சிருந்தால் தான் சொல்லுவீங்க. அதை 3.6 பக்கத்தில்னா 26 சைபரு. அதுவும் தப்பாக போயிடும். தப்பு. 3.8 பக்கத்தில் போட்டிங்கன்னா தப்பு. அர்த்தமே தப்பு. 38 பக்கத்தில் 25 சைபர் போடணும். அவ்வளோ எனர்ஜி வைப்போம். ஜூல் எதோட அழகு? எனர்ஜிக்கான அழகு. டெம்பரேச்சர் சரி, கெல்வின் டெம்பரேச்சர். சரியா? ரெண்டு ஒன்றா? வேறு வேறு. அது விளைவு, இது வந்து எனர்ஜி, ஆற்றல். ரைட், பார்ப்போம். ரைட். அது அங்கேருந்து அவ்வளோ தூரம் வருது. சூரியன்லேருந்து வருதா? சூரியனுக்கு பூமிக்கு நடுவில் எவ்வளோ சராசரி தொலைவு? 15 கோடி கிலோமீட்டர். 15 கோடி கிலோமீட்டர். அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வருதா? வர வர அதோட வீரியம் குறைஞ்சிரும். அடுப்பு பக்கத்தில் நிற்கிறோம், பயங்கரமாக இருக்கும். வர வரனா அவன் ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சிரும். பூமியில் பரப்பில் ஓரளவு பரப்பில் இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு சதுர மீட்டரில் 1.4 கிலோ ஜூல் படுமா. அது பரப்பு எவ்வளோன்னு தெரில, ஓரளவுன்னு சொல்லியிருக்கான். வந்து படும் தரையில். ஓகேவா? ரைட். கதிரியக்கத்தின் பயன்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? வேளாண்மையில் யூஸ் பண்ணுறானுங்க நிறைய இடத்துல. ஐசோடோப், பாஸ்பரஸ் ஐசோடோப் பயிர் உற்பத்தி அதிகரிக்க பயன்படுதாம். நோட் பண்ணிக்கோங்க. எப்படி சார்? பூச்சிக்கொல்லி, ஒட்டுண்ணி போன்ற நுண்ணுயிர் இருக்கு இல்லையா, இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க? நோய் தொற்று ஏற்பட்டு உற்பத்தி குறைப்பாங்க. ஸோ அவங்களால அழிக்கிறதுக்கு பாஸ்பரஸ் ஐசோடோப். P32னா மாஸ் நம்பர், நிறையன்னா எல்லாம் நல்லா நமக்கு தெரியும். ஓகேவா? ஐசோடோப்னா என்ன? ஒத்த அணு எண்ணும் வேறுபட்ட நிறையன்னும் உள்ளது. பாஸ்பரஸ்லேயே இந்த மாஸ் நம்பர் வேறு வேறு இருக்கிறது இருக்கும். பார்த்தோமா? போய் ரிவிஷன் பண்ணிக்கோங்க கெமிஸ்ட்ரியில். நுண்ணுயிரிகளை அழித்து வேளாண் உற்பத்தி பொருளை பாதுகாக்கும் கதிரியக்க ஐசோடோப் பயன்படுது. பூச்சிக்கொல்லி அழிக்கிறது, பூச்சியெல்லாம் அழிக்குது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுது? சேமித்து வைக்கிறாங்களே கிடங்கு, அங்கே யூஸ் ஆகுது. சேமிக்கப்படும் சில தானியங்கள் கதிரியக்கத்துக்கு உட்படுத்தி அதில் உள்ள மைக்ரோப்ஸ் எல்லாம் கொண்டுருவாங்க. அப்போ ரொம்ப நேரம் என்ன பண்ணலாம்? ரொம்ப நாளைக்கு தானியங்களை கெட்டு போகாமல் வச்சுருப்பாங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு ஆகியவற்றை அழுகி போகாமல் இருக்க செய்ய முடியும். ஏன் வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் அழுகி போகுது? ஏங்க ஒரு பொருள் அழுகுது? அடிபட்டுருச்சு அழுகுதா? சொல்லுங்க. தேஜஸ்ரீ, மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, ஒரு பொருள் அழுகுது அப்படின்னாவே, நீங்கள் சாப்பாடு இருக்குல்ல கெட்டு போகுதில்ல, அது காய்கறி அழுகுதுன்னு சொல்கிறீங்களா, அது எதனால் நடக்குது? வேறு எதுவுமே கிடையாது. சுற்றியில் உள்ள மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, ஃபங்கை, பாக்டீரியா, இவர் கிடையாது. வைரஸ் போகாது. வைரஸ் அது உயிர் இல்லாது. இவர் போய் அதில் உக்காந்து அதை சாப்பிட்டு அதிலே கழிவெல்லாம் விட்டுருவார். அதை அழுகி போகிறது. சரியா? அப்போ உருளைக்கிழங்கு இதெல்லாம் போய் ஒரு இதில் வைக்க போகிறேன், ஒரு கண்டெய்னரில் வைக்க போகிறேன். வச்சாச்சு, அப்படியே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மூடியாச்சு. அது வழியாக என்ன பண்ணுவான்? அந்த பாஸ்பரஸ் ஐசோடோப் இருக்குல்லையா 32, அதை கதிர் வச்சு உள்ளே அனுப்புவான். இது போய் என்ன பண்ணுவோம்? அந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தை சுற்றியில் இருக்கக்கூடிய நம்ம கைக்கு அட்மாஸ்பியரில் இருந்தால் ஒட்டி இருக்குல்ல பாக்டீரியா, ஃபங்கை, அதெல்லாம் கொண்டு போடும். அப்போ ரொம்ப நாளைக்கு எவ்வளோ நாள் அந்த டப்பாவில் வச்சுருந்தாலும் உருளைக்கிழங்கும் வெங்காயம் என்ன ஆகாது? அழுகி போகாது. புரிஞ்சுதா? இப்போ பாக்கெட் ஐட்டம்லாம் இருக்குல்ல, பாக்கெட்டு போட்டு நல்லா பேக் பண்ணதுக்கப்புறம் இதே வேலையை தான் பண்ணுவான். நீ என்ன தான் நீ மெஷினில் வச்சு செஞ்சாலும் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபங்கை போய் எதில் உட்காந்துருக்கும்? அந்த கடல மிட்டாயிலையோ சிப்ஸ்லேயோ போய் உட்காந்துக்கும். பேக்கெட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? காற்று போகாமல் வெயிட் பண்ணுங்கள். பேக்கெட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு இடத்துக்கு இதில் அனுப்புவான். அங்கே ரேடியேஷன் உள்ளே போய் என்ன பண்ணும்? அதை
அந்த டப்பாவில் இருக்கக்கூடிய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் கொண்டு போடும். தயிராக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும். அதனால தான் ரொம்ப நாளைக்கு என்ன ஆகாது, அது கெட்டு போகாது. அமெரிக்காவில் பேக்காகி இங்கே வரதான் நம்ம சாப்பிட முடியுது. இங்கே பேக்காகி அமெரிக்காவுக்கு போகிறது சாப்பிட முடியும். கேளுங்க மணிகண்டன், ஏதாவது டவுட் கேட்டி. அதை ஃபில் பண்ணுறாங்க சரியா, அதை உள்ளே ஃபில் பண்ணுவாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், நீங்கள் அங்கே போகாதீங்க, வெளியில் வந்துடுங்க. அது ஏன்னு காரணம் நான் அப்போ சொல்லியிருப்பேன், அதை விட்டுருங்க. நைட்ரஜனுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது, புரிஞ்சுதா? அது வேறு காரணம். அப்புறம் பேசுவோம், கெமிஸ்ட்ரியில் பேசியிருப்போம். இப்படி தான் அந்த பாக்கெட்டில் உள்ள ஐட்டெலாம், புரியுதா? கெமிஸ்ட்ரியில் சொல்லியிருப்பேன் ஏன் நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணுறாங்க, ஏன் ஃபில் பண்ணணும் வரைக்கும் அங்கே பேசியிருப்போம். அதை விட்டுருங்க. இப்போ இது புரிஞ்சுச்சா? இந்த பாயிண்ட்டு மைக்ரோப்ஸை கொள்வது. நைட்ரஜன் கேஸ் கொள்ளுமா மைக்ரோப்ஸை? பாக்கெட்டில் அடைப்பான்னு தான் கேள்விப்பட்டீங்க, கெட்டு போகாமல் பார்க்கணும் பார்த்தீங்களா? இல்லை தானே? அதுவும் ஒரு காரணம், கெட்டு போகாமல் வச்சுக்கும். அது வேறு காரணம், அப்புறம் சொல்கிறேன். அடுத்தது, முளை விடாமல் பாதுகாத்து வச்சு. முளைப்பு வராமல், ஏன் முளைப்பு வரானா ஈரப்பதம் கிடச்சுன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். பயிரெலாம் ட்ரையாக வச்சுருப்பாங்க பாக்கெட்டில். அல்லது மருத்துவத்தில் நிறையா இடத்துல நோய் அறிதல், கதிரியக்கு நோய் அறிதல்லாம் டயக்னோஸ் பண்ணுறது. இந்த நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறாங்களா, அது டயக்னோஸ். அதுக்கும் இந்த ரேடியேஷன் யூஸ் ஆகும் சரியா. அதேமாதிரி கதிரியக்க சிகிச்சை தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த கேன்சர்லாம் வருதில்ல, அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, கேன்சர் நிறைய நோய்க்கு, கேன்சர் மட்டும் கிடையாது, அதுக்கும் என்ன ஆகுது, நிறைய ரேடியேஷன் யூஸ் ஆகுது. கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுது. எங்கெங்கெல்லாம் இரத்த சுழற்சியில் உள்ள குறைபாடுகள் அறியறதுக்கு, எலும்பு வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு அறியறதுக்கு, எலும்பு இருக்கு இல்லையா அங்கே, மூளையில் உள்ள கட்டிகளை அறியவும், இதெல்லாம் டயக்னோசிஸ் பண்ணுறது. கண்டறிதல், டயக்னோசிஸ்னால் என்ன அர்த்தம்? நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. கண்டறிதல்னால் எப்படி இருக்குது? கண்டு அறிதல், தெரிஞ்சுக்கிறது. அதான் தாய்மொழி, அதான் படிக்க விட மாட்டேங்கிறானுங்க உங்களை. டயக்னோஸ் அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ண வைக்கிறானுங்க. மனப்பாடம் பண்ணால் தான் அர்த்தம் தெரியும். டயக்னோஸ்னு எதாவது தெரியுது நமக்கு அந்த வார்த்தையை பார்த்தோன்னே. இதில் மூணாவது பூந்தி வேறு வேணுமாம்மா. பூந்தி கூட நல்லாயிருக்கும், இனிப்பாக சாப்பிட்லாம். மண் அர்த்தம் புரியாமல் படித்தா அதுக்கு பேர் என்னது, மண்ணை திங்கிற மாதிரி. ஆமாவா? ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர், போன்ற சில கதிரியக்க ஐசோடோப் நோய் கண்டறிய பயன்படுது. மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள், ஃபேக்டில் கேட்பான் சரியா. சோடியம் 24 இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவுதாமா. இது டயக்னேஷன் கிடையாது, குணப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. அதுபோக இது குணப்படுத்துறது, டயக்னேஷன் கிடையாது. கதிரியக்க அயோடின் 131 முன்கழுத்து கலலை குணப்படுத்த உதவுகிறது. காய்டர்னு சொல்கிறாங்களே, காய்டர் எதனால் வரும்னு பார்த்தோம் பயாலஜியில், அயோடின் ஸ்கேர்சிட்டி, அது பற்றாக்குறையினால். ரைட். அடுத்து டெஃபிஷியன்சி. ஸ்கேர்சிட்டி சொல்கிறத டெஃபிஷியன்சி சரியான வார்த்தை இங்கிலீஷில், பற்றாக்குறைனால் வர்றது. இரும்பு ஐசோடோப், இரும்பு பற்றாக்குறையினால் என்ன நோய் வரும்? இரத்த சோகை. இரத்த அணுக்களை சுற்றிலும் ஹீமோக்ளோபின் ஒரு பிக்மெண்ட் இருக்கும், அது எதால் ஆனது? இரும்புனால் ஆணுச்சு. அவருக்கு எதுக்கு வேணும்? இரும்பும் ஆக்சிஜனும் லவ்வர்ஸ்ன்னு நமக்கு தெரியும். லங்ஸில் போய் லங்ஸில் இருந்து என்ன பண்ணும், உள்ளே என்ட்ராகக்கூடிய ஆக்சிஜனை இவர் தான் அப்சர்வ் பண்ணி எல்லா செல்லுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் சரியா. அந்த இரும்பு இல்லை, நம்ம சாப்பிட்றதில் போதுமான அளவு இரும்பு இல்லைன்னா அதான் ரத்தம் கம்மின்னு சொல்லுவான். ரத்தம் கம்மி கிடையாது, ஹீமோகுளோபின் செல்லு இருக்கும் சரியா. ஆனால் அது மேலே எது இருக்காது, அயன் கண்டென்ட் இருக்காது. அதனால என்ன ஆகும், அயன் கண்டென்ட் பற்றாக்குறை ஆக ஹீமோகுளோபினோட கண்டென்ட் குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகாது, நம்ம உடம்புக்கு தேவையான அளவு தான் ஹீமோகுளோபின் இருந்திருக்கும். அதோட அளவு குறைஞ்சிருச்சுன்னா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது. புரிஞ்சுதா? அப்போ ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் என்ன ஆகாது, இப்போ எங்கள் கார்போஹைட்ரேட் உடையாது. கார்போஹைட்ரேட் உடையலைன்னா ஹீட்டு கிடைக்காது. ஹீட்டு கிடைக்கலாம், இப்போ என்ன ஆகும், எனர்ஜி இல்லை. அப்போ மூளை வேலை செய்யாது, அப்படியே செத்து போனவங்க மாதிரியே இருப்பான், டெட் பாடி மாதிரி. மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு சொல்லு மச்சான் அப்படிமா.
நீங்களாம் சிரித்து முடித்தாலும் 5 நிமிஷம் கழிச்சு சிரிப்பான். அதான் ரத்த சோகை நோய். ஏன்னா அவனுக்கு எனர்ஜி கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு ஒழுங்காக தின்னு தொலைஞ்சோம்னா போதும், அது வராது. சாப்பிட்டோம்னா எல்லாத்தையும் திங்கணும். நம்ம ஊரில் கிடைக்கிறதெல்லாம் ஓடணும், ஒடியாறணும், கிரவுண்டில் விளாடணும், மண்ணில் விளாடணும், எல்லாம் வெயிலில் நடக்கணும், எல்லாம் பாருங்க ஐஸ் வாட்டர். ஓகேவா? அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இரும்பு ஐசோட்டோப். இரும்பில் 4மே இரும்பாக கொடுத்துருவான், பார்த்துக்கோங்க. 59 ஐசோட்டோப்னா என்னென்னு தெரியும் நமக்கு. அடுத்து என்ன இதாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். புரோட்டானுடைய நம்பர் சேமாக இருக்கும், பட் நியூட்ரானுடைய நம்பர்ஸ் வேறு வேறையாக இருக்கும். அதான் என்னது ஐசோட்டோப். அதெல்லாம் 59. கதிரியக்க பாஸ்பரஸ் 32 தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படுதாமா. அதேமாதிரி பாஸ்பரஸ் வேறு எங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோமா, வேளாண்மையில் பயன்படுது. இது 32 தான், இது 32 2 இடத்துல பயன்படுது. கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவும் 32 தான். தோல் நோய் எதனாலங்க வரும், ஃபங்கையினால தான் வரும் தோல் நோய். ஸ்கின்னு படர் தாமரை அதெல்லாம் இருக்குல்ல, அது போய் உக்காந்துட்டு அது ஃபேமிலி அங்கேயே செட்டில் ஆயிரும். ஒழுங்காக குளிக்காம விட்டோம்னா விரட்டினாலும் போய் தொலையாது. போடா அப்படின்றோம், செட்டில் ஆயிடுச்சு நம்ம உடம்புல. அதான் படர் தாமரை அந்த மாதிரிலாம், இந்த பொடுகு இந்த மாதிரிலாம் வருதில்ல, ஒரு சிலருக்கு போகாது, ஸ்கின் ஒரு மாதிரியே இருக்கும். இவங்க தான் தொற்று நோய். நம்ம டாக்டராக வேணாம், ஏன் அதை நமக்கு வருதுனாலும் தெரிஞ்சிருக்கணும்ல. அதுதான் இங்கே ஸ்கூல் புக்கில் இருக்குது. எத்தனாவது புக்கு, 10வது புக்கில் இருக்குது, அவ்வளோதான். டாக்டர் என்ன சொல்கிறாங்கனாலும் நமக்கு புரியும். ஆமாம், அதுக்காக என்ன பண்ணணும், அதுக்கு தான் 10th வரைக்கும் ரொம்ப அடிப்படை கல்வி. கதிரியக்க கோபால்ட் 60. அதனால தான் என்ன பண்ணுறான், இந்தியை கொண்டு வந்து நுழைக்கிறான், மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வரான். அதில் என்ன பண்ணுவான், அவன் வேதம் கீதம் மண்ணாங்கட்டிலாம் நுழைச்சி விட்ருவானுங்க. அப்பயே சொன்னார், அப்பயே மாமா கோமியை முடித்தா நல்லது, மாட்டுச்சாணி தின்னா நல்லதுன்னு சொல்லி அப்படியே அவங்கள அடிமையாகவே வச்சுருக்கிறது தான் அந்த வேலை. அது புரியாமல் இந்த முட்டாளுங்களாம் அவனுக்கு குவிட்டு கிடக்கிறானுங்க. சரி, தங்கத்தின் ஐசோட்டோப் 198 தோல் புற்றுநோய்களே அதை குணப்படுத்த பயன்படுத்தாமல். ஃபேக்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் கேள்வி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேள்வி, பார்த்துக்கோங்க. அறுவை சிகிச்சை பயன்படும் சாதனங்கள் காணப்படும். நுண்குறி கத்தி இருக்கு இல்லையா, அதான் அந்த ரூம் ஃபுல்லாகவே என்ன இருக்கும், மைக்ரோப்ஸ் இருக்குது. கத்தியில் போய் உட்காந்துக்கும். அதை எடுத்து வெட்டினா என்ன ஆயிரும், அது வழியாக உள்ளே ஓடிடும். அப்போ அந்த கத்தி என்ன பண்ணுவான், இந்த ரேடியேஷன் இதில் அனுப்பும் பொழுது அடித்து அதெல்லாம் செத்து போயிடும், க்ளீனாக இருக்கும். சரியா? அதனால தான் பாருங்கள், டாக்டரு இந்த கொலையை டாக்டர் தான் செஞ்சுருப்பான். படம்லாம் பார்த்துருப்பீங்க, லைவ்லேயே வந்துருக்கும். ஏன்னாக்கா அந்த கத்தி வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஷார்ப்பாக இருக்குது, அதில் துரு ஒன்று கூட இல்லை, ஒரு மைக்ரோப்ஸ் கூட இல்லை. அப்போ இது வந்து என்னது, ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வந்த கத்தி, டாக்டராக தான் இருக்கும். படத்தெல்லாம் வருதா, ஏதானு பார்த்துட்டு அப்பா எதோ சொல்கிறாங்க, ஹீரோ தான் வந்து கண்டுபிடிப்பார், சொல்லுவார், ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாருப்பா. அது நம்ம இங்கேயே படிச்சிருக்கோம். அப்படி தொழிற்சாலை நிறைய இடத்துல. இங்கே பாருங்க, தொழிற்சாலை தயாரிப்பின் பொழுது விரிசல் ஏதாவது இருக்கா, நேற்று சொன்னேன் இல்லையா, ரேடியேஷன் போனோன்னா என்ன ஆகும், பட்டு ரிட்டன் ஆயிரும். கேப் இருந்தால், அப்போ என்ன கேப் இல்லைன்னா, கேப் இருந்தால் என்ன ஆகும், அந்த பக்கம் போய் அங்கே போய் பட்டுரும், தெரிஞ்சிடும். அப்போ இங்கே ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு உடனே என்ன பண்ணுவான், திரும்ப உருக்கி பழச புதுசு கொண்டு வருவான். அதனால தான் கார்பரேட் கம்பெனியுடைய ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும், பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா நிறைய பணம் இருக்குது, செலவு பண்ணுறான். கசிவுகளை அதேமாரி ஏதாவது லீக் ஆச்சுன்னா, இப்போ இங்கே கூட இருக்குல்ல, இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலும் போனீங்கன்னா மேலே பாருங்கள், ஒரு சின்னதாக இந்த பல்பு மாதிரி, பல்பு மாற்ற ஹோல்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கங்கே பக்கத்துலேயே ஒரு பைப்பு போகும், அங்கே ஒரு ஷவர் மாதிரி ஒன்று இருக்கும் மேலே. ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்கள், கார்பரேட் ஹாஸ்பிட்டல். ஓகேவா? பேசிக் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வந்ததுனால புரியுது, எடுத்தோடனே எடுத்து சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும். ஆனால் அதுலேயும் நிறைய மிஸ் ஆகிருக்கீங்க, போய் ரிவிஷன் பண்ணுங்கள், புரிஞ்சு படிச்சுட்டு வாங்க. பேசிக் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போ தான் இதெல்லாம் புரியும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியாதே, கொஞ்சம் கொஞ்சம் புரியாதே, நடுவில் புரியாது. ஆமாம், ஏன்னா எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணணும், பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்போ மெயின்ஸ் போய் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேப்பர் தனியாக தெரியும் அப்படியே.
ப்ரிலிம்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க. யூபிஎஸ்சிலாம் சும்மா அப்படி தட்டிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். சரியா? ரைட். அடுத்தது யூபிஎஸ்சியே சொல்கிறேன். அப்படின்னா பாருங்கள், இந்த எக்ஸாம்லாம் இந்த ஒரு நாள் மட்டும் வச்சிடல, நீ எல்லா கிளாஸும் இதேமாரி அட்டன் பண்ணியிருக்கணும், லிங்க் போடணும், கரண்ட் அஃபேர் படிக்கணும். சும்மா போகிற போக்கில் எழுதிட்டு வரலாம் அப்படியே. எல்லாம் பயன்படும். கசிவிகளா? ரைட். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும், ஏதாவது புகை கேட்க வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை அப்சர்வ் பண்ண, அது சென்சார் வச்சுருப்பாங்க. அங்கேயும் ஐசோட்டோப் அந்த மாதிரி விஷயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. டப்புன்னு சென்சார் பிடிச்சோன்னா என்ன ஆயிரும், அங்கங்கே அந்த இது இருக்குல்ல ஷவர்லாம், அதெல்லாம் ஓப்பன் ஆகி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடும் பீச் எல்லா பக்கமும். அதே மாதிரி மாலில் கூட இருக்கும், எல்லாமே பெரிய பெரிய மால்லாம், அதெல்லாம் அங்கே ரேடியேஷன் சம்திங் இது கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த கண்டெய்னர்லாம் பெரிய டேஞ்சரஸான ஃபியூயல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, கேஸஸ் இதெல்லாம். அது லீக் ஆச்சுனால என்ன ஆகும், இந்த கதிரியக்கங்கள்னால் அதை கண்டுபிடிச்சி சொல்லும், டே அங்கே லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பல்வேறு தொழிற்சாலைகள் வாயுக்கள், திரவங்கள், திண்மங்கள் அளவுகளை கண்டுபிடிக்கிறது கூட. கண்டெய்னர் அடைச்சி வச்சுருப்பான், உள்ளே எவ்வளோ இருக்குது ரேடியேஷன் போய் பட்டு ரிப்ளை ஆகி வரும், கண்டுபிடிச்சிருவான். ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஒன்று கதிரிய இயக்கமாக இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக இருக்கும். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். சென்சார் என்னாவே அதுதான். சென்சார் இருக்குது, சென்சார் இருக்குது. எப்படி சென்சாரு? ஒன்று அங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கும், இன்னொன்று யார் இருப்பாங்க, இந்த ரேடியேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது வானூர்தியில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருட்கள் உள்ளனவா, ரேடியேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க என்பதை கண்டறிய. எது யூஸ் ஆகாமா, கலிபோர்னியம் 252 ஒரு இதில் வச்சு அனுப்புவானுங்களா? சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? அங்கே போய் வச்சுருவாங்க, ஒரு இதில் உள்ளே போயிட்டு அந்த பக்கம் வெளியில் வரும், பீப் 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 சவுண்டு வருதா, நம்ம கிராஸ் ஆனாவே வரும். அப்போ அங்கே ரேடியேஷன் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு யூஸ் ஆகிறது எது கேட்பாங்க. கலிஃபோர்னியம் சிஎஃப்ஆ 252. 252னா என்ன? மாஸ் நம்பர் நிறைய எண். குழந்தையாக இருக்கணும். குழந்தை என்ன பண்ணும், தப்பு தப்பாலாம் சொல்லணும், அடிச்சு விடும் அது பாட்டில், ஆனால் மாற்றிக்கும். அதான் பிரச்சனை. அதாவது கற்றுக் கொடுத்ததை திரும்ப தப்பாக சொன்னால் தான் பிரச்சனை. சரியா? புதுசாக ட்ரை பண்ணலாம். இப்போ தான் ட்ரை பண்ணுறேன்னா என்ன பண்ணலாம், தப்பு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. தப்பு செய்யாமலாம் எதுவுமே கற்றுக்க முடியாது. ஐயோ தப்பாயிருமோன்னு நினச்சா அவன் டேலண்ட் வெளியில் வராது. புரிஞ்சுதா? வளர மாட்டோம், பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்தது அதேமாதிரி நான் திட்டினாலும் கோச்சிக்கூடாது. எதுக்கு திட்டுறேன், அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். 5 சொல்கிறீங்க, 2 சரியாக வந்துருச்சு, 3 தப்பாக போனால் கண்டுக்கூடாது. 2 சரியாயிருச்சுல, சூப்பர். அங்கே தான் உனக்கு ஸ்டார்டிங் மைண்டு, ஸ்பார்க்கு. 2 சரியாக சொல்லிட்டோமா, சூப்பர்லாம். அப்போ நிறைய சொல்ல ஆரம்பிப்பேன். அப்போது நிறையா கற்றுக்குவேன், நிறைய கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்குறதெல்லாம் அறிவு வளர்த்துக்க முடியும், பார்த்துக்கோங்க. பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் சொன்ன இல்லையா, புகை அமர்சியம் 241 ஐசோட்டோப்பு. தொழிற்சாலை மட்டும் இல்லை, மாலில் அதெல்லாம் இருந்தால் தான் மாலுக்கு பர்மிஷனும் கொடுப்பான். ஏன்னா அத்தனாயிரம் பேர் போகிறான்ல மாலில், ஹாஸ்பிட்டலில், இதெல்லாம் அது பாட்டில் வெடித்து குப்புன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும். தொல்லியல் ஆய்வு பற்றி நமக்கு தெரியும், நிறைய தடவை பேசிடுவோம். ஹிஸ்ட்ரி முடித்தவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ கூட பேப்பரில் வந்துச்சு, 5000 ஆண்டுக்கு முற்பட்டே என்ன ஆயிடுச்சு, நம்ம ஊரில் இரும்பு தயாரிச்சான பயன்படுத்தியிருக்கான் தமிழன்னு. அது சொன்னாங்களா? என்ன இது சோதனை? கார்பன் டேட்டிங். கார்பன் 14. கார்பனோட மாஸ் நம்பர் 12 தான். கார்பன் ஐசோட்டோப் கார்பன் 14 யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதில் கார்பன் இருந்துச்சுனாக்கா கார்பன் இவ்வளோ ஆண்டுக்கு ஒரு தடவை அழியும், டீகே ஆகும், டீகம்போஸ் ஆகும் கார்பன் மாலிக்யூல். அப்போ எவ்வளோ மாலிக்யூல் டீகே ஆகிருக்கு, டீகம்போஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சி இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதை பயன்படுத்தியிருக்கான்னு சொல்லிடுவாங்க. அப்படி அதை வச்சு தான் சொன்னாங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதில் வரலாற்று அறிஞர்கள்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது ஸ்டாலின் வெளியிட்டதுனால நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, ஏடிஎம்கே டிஎம்கே பிரிஞ்சு கிடக்குறீங்க. அப்புறம் ஒரு சில கூமுட்டைங்க இந்த கூத்தாடி பசங்கள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், அவனுக்கு பின்னாடி ஓடிடுறோம். இது நம்ம வரலாறு. தயவு செஞ்சு ஸ்டாலின் வெளியிடுறாரு, ஜெயலலிதா வெளியிட்டாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அதை விட்டு வெளியில் வந்து பாருங்கள், நம்ம வரலாறு பிடிச்சிக்கங்க. நிறைய பேர் இந்த டிஎம்கேக்கு தமிழ்ன்றதுனால இந்த
அதுக்கு ஆப்போசிட் ஏடிஎம்கே காரணங்களுக்கு தமிழை பிடிக்காமல் போகுது, வேணுனே கொண்டு போய் அங்கே சேர்த்துறான் முட்டா பயிலுங்க. அப்படி இருக்காதீங்க. ஆமாம். பூமியோட வயது, அப்புறம் படிம பொருட்கள் என்னது, படிம பொருள் பார்த்தோம்ல இப்போ, அதெல்லாம் கார்பன். கார்பன் என்னது 14 பயன்படுத்துகிறாங்க. நம்மளோட பூமியோட வயது நமக்கு தெரியும் எவ்வளவு, எவ்வளோ பார்த்தோம், 4.5 அல்லது 6 பார்த்துருப்போம். 6 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, 4 அப்படி தானே பார்த்தோம். ஆமாம். பில்லியன்னா எவ்வளவு, இது என்ன கம்மியாக போட்டிருக்கான், 45 கோடின்னு போட்டிருக்கான். கிடையாது, 45 கோடியெல்லாம் இல்லை, 4.6 பில்லியன். அப்போ தான் உருவாயிருக்கும். இது தப்பாக போட்டிருக்கேன், ஒரே நிமிஷம் இருங்க. கூகுளை கொண்டு போய் குப்பையில் போடுங்க. $4.6 பில்லியன் தானே பார்த்தோம் பூமி உருவாகி. ஆமாம், 45 கோடியெல்லாம் கிடையாது. $4.6 பில்லியன் இயர்ஸ், 450 கோடி வருஷம். பிக் பேங் தியரி 13.7 பில்லியன் இயர்ஸ். ஞாபகம் இருக்கா, அப்படி தானே பார்த்தோம் பூமி. அதுக்கப்புறம் ஸ்டார்ஸு, கேலக்ஸி, அதில் பிரிஞ்சு வந்து ஸ்டார்ஸு, அதுக்கப்புறம் பூமி. 4.6 பில்லியன் இயர்ஸ் போட்டு பாருங்கள். தப்பாக போட்டிருக்கானுங்க. பில்லியன்னா எவ்வளவு, 1 பில்லியனா 100 கோடி. அங்கே பாருங்கள், பார்த்துருக்கு, தப்பாக போட்டிருக்கானுங்க. இதை மாற்றணும் புக்கில் சொல்லி அவனுங்கள்ட்ட. சரி, அதாங்க 450 கோடி வருஷங்க. 450 கோடி வருஷம், 45ன்னு போட்டான், 450 கோடி. இதை அவனுங்களை மாற்ற தெரில, கன்வெர்ட் பண்ண தெரில புக் எழுதும் பொழுது. சரியா, ரைட். ஆனால் இவனுங்க கதை விட்றானுங்க, 5000 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே வேதம் இருந்துச்சு, ரிஷி இருந்தார், பூமி உருவாகி எவ்வளவு 450 கோடி தான் வருது, 5000 கோடி வருஷன்றான். இதெல்லாம் அந்த புராணம் இதெல்லாம் கேட்குறாங்க. அதுதான் இதெல்லாம் படிக்காதீங்கன்றான். சரி, பாதுகாப்பு வழிமுறைகள். எக்ஸ் கதிரிலேருந்து நம்ம எப்படிலாம் பாதுகாக்கும். ரேடியேஷன்ஸ் இருக்குல்ல, அதிலேருந்து மண், பாறை, வீட்டு உபயோகப் பொருட்கள், தொலைக்காட்சி, நுண்ணலை சூடேற்றி, மைக்ரோ ஓவன் இருக்குல்ல, அது டேஞ்சரு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அது ரேடியேஷன் மாதிரி கணக்கு தான் அது. ஆமாவா, மைக்ரோ ஓவன் அதெல்லாம் டேஞ்சர், அது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி ரேடியேஷன், ரேடியோ வேவ் தானே, அது மருத்துவத்துறையில் பயன்படும். எக்ஸ் கதிர் பயங்கர டேஞ்சர், இது ஃப்ரீக்குவென்சி அதிகம். ஆமாவா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் எங்கே இருக்கும், ஃப்ரீக்குவென்சி அதிகம், வேவ் லென்த் கம்மி, ரைட் சைடு வரும். எக்ஸ்ரே தாண்டினோன்னா எது வந்துடும், காமா ரேஸ் வந்துடும். ரேடியோ வேவ்ஸ் கூட இந்த எண்டில் இருக்கும், பார்த்துருப்போம். பயங்கர ரைட் சைடு போகப்போ என்ன ஆகும், வேவ் லென்த் குறையும், ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம உடம்புல பூந்து போச்சுன்னா என்ன ஆகும், செல் பிரிதல் நடக்கும் பொழுது, செல் டிவிஷன் நடக்கும் பொழுது கேன்சர் செல்லெல்லாம் உருவாக்கி விட்டுரும், கேன்சர் வந்துடும். அதனால் அங்கே போகிறப்ப என்ன பண்ணணும், நம்ம ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டுட்டு போகணும். அதனால தான் அங்கே எங்கே பார்த்தாலும் நீங்கள் அந்த எக்ஸ்ரே ரூம் வந்து கடைசியில் எங்கேயாவது ஓரமாக வச்சுருப்பான். ஒரு ரூமை திறந்து உள்ளே போகணும், அதுக்கப்புறம் இன்னொரு ரூமை திறந்து போகணும், ரேடியேஷன் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு. கருப்பு கலர் வச்சுருப்பான். ஏன்னா ரேடியேஷன் என்ன பண்ணும், அந்த கருப்பை அப்சர்வ் பண்ணிக்கும். ஞாபகம் இருக்கா, ஒயிட் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும், வெளியில் போடாமல் தடுக்கும். எல்லாத்துக்கும் அதுக்கு தான் வெளியே. இவை மிக குறைந்த செறிவை பெற்றுள்ளதால் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். என்னன்னு தெரில, என்ன சொல்கிறான்னு. பாதிப்பு அதிகம். அணுக்கரு சோதனைகளை வளிமண்டலத்திலும் பூமிக்கடியில் நிகழ்த்துவதால் வெளியாகும் கதிர்வீச்சுகளும் அணுக்கரு உலகிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சுகளும் மனிதன் உருவாக்கிய 2வது கதிரியக்கமாகும். அணுக்கரு சோதனை இருக்குல்ல, அணு குண்டெல்லாம் இருக்குல்ல, பூமியில் போய் சோதனை பண்ணுறது நம்ம கூட பண்ணோம்ல. இப்போது பண்ணியிருப்போம் 99 சம்திங்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு தடவை பண்ணியிருப்போம். இந்திரா காந்தி பீரியடில் 60s ஒரு தடவை பண்ணியிருப்போம். அதுவுமே டேஞ்சர். அது மாதிரி நிறையா நாடுகள் பண்ணுது. அணுகுண்டு சோதனை இருக்குல்ல அது. அப்புறம் வேறு எங்கே பண்ணுறானுங்க, ஸ்பேஸ்லாம் போய் பண்ணுறானுங்க. இங்கே ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன்லாம் பண்ணுதுங்க. அதெல்லாம் டேஞ்சரு அப்படின்றாங்க.
அதேமாதிரி எங்கே அணு உலைகள் இருக்கு இல்லையா, அங்கே ஜப்பானில் ஒரு அணு உலை. இப்போ நமக்கு தெரிஞ்சு சுனாமி வந்து அந்த பிரச்சனையாச்சு. அந்த இடத்துல இன்னும் போக முடியாமல், அந்த கழிவுலாம் அகற்ற முடியாமல் வச்சுருக்கானுங்க. எங்கே? ஜப்பானில். ஆமாம். அனுமதிக்கப்பட்ட அளவு ரேண்டஞ்சனா ரேஞ்சன் தானே வரும், இட்டு வரணும். ரேஞ்சன் பார்ப்போம். ஐசிஆர்பி இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ரேடியோ ஆக்டிவ் சம்திங் ஏதோ வருது. ஒரே நிமிஷம் இங்கிலீஷில் பார்த்துட்டோம். இந்த அங்கே இருக்குது பாருங்கள். இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு. ரேடியேஷனை பற்றி, ரேடியேஷன் ரிலேட்டட் அப்படின்னு அர்த்தம். ரேடியேஷன் அதான் ரேடியாலஜிக்கல். ரைட். கதிர்வீச்சு பாதிப்பு 100 ரேஞ்சன் அது தப்பாக போட்டிருக்கான். ரேஞ்சன் ஓகே. ஓர் ஆண்டிற்கான கதிரியக்க பாதிப்பின் பாதுகாப்பான அளவு 20 மில்லி சிவர்ட் அப்படின்றாங்க. இதனை ரேஞ்சன் அலையில் குறிப்பிடும் பொழுது கதிர்வீச்சு ஒரு வாரத்திற்கு 100 மில்லி ரேஞ்சன் அளவுக்கு தான் இருக்கணும். பார்த்தோம்ல 3 ரேடியேஷனுக்கான யூனிட்ஸ் 3 பார்த்தோமா. ரேஞ்சன் 1, கியூரி 1, இன்னொன்று 3 பார்த்துருப்போம். அதான் ஃபஸ்ட்டில் 3 பார்த்துக்கோங்க. அப்போது 100 மில்லி வாரத்துக்கு அவ்வளோதான் நம்ம மேலே இருக்கணும். அதுக்கு மேலே பட்டுச்சுன்னா டேஞ்சர். 100 ரேஞ்சன் என்று இருந்தால் மிகவும் அபாயம். 100 மில்லி ரேஞ்சன்னா பரவாயில்ல. மில்லினா அளவு 1000 சமபங்கா போட்டு ஒரு பங்கு, ஓகேவா? டேஞ்சர் மில்லிங்கிறது. அது மாதிரி 1 மில்லினாக்கா என்னது? 1000 சமபங்கா. ஒரு ரேஞ்சனை 1000 சமபங்கா போட்டு ஒரு பங்கு எடுக்கிறது. ரத்த புற்றுநோயெலாம் வருமாம்மா அண்டர் ரேஞ்சன்லாம் இருந்துச்சுனாக்கா. இறப்பு 600 ரேஞ்சனாலும் ஆள் காலி. நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்டில் கேட்பான். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை. அயனியாக்கம்னா பார்த்தோம்ல, இது போய் ரேடியேஷன் போச்சுன்னா நான் அயான்ஸாக மாறிடும் அந்த மாலிகுல். அதான் அயனியாக்கும், அயனைசேஷன் அப்படிங்கிறது. அப்போ என்ன, எலக்ட்ரான் அடித்து துரத்தி விட்ரும். ஒரு பக்கம் என்ன பாசிட்டிவ் ஆனியான் கேட்டியான் உருவாகும். அது மாதிரி இந்த கதிர்வீச்சை அளக்கிறதுக்கான பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் தானே அது டோசிமீட்டர். கதிர்வீச்சு அளக்க பயன்படுகிறது அது டோசிமீட்டர். நோட் பண்ணுங்கள். கதிரியக்கம் எங்கெங்கெல்லாம் வெளியாகிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல அது வச்சுருப்பாங்க, டோசிமீட்டர் வச்சுருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. யூனிட் பேர் ரேஞ்சன், கியூரி, அதெல்லாம் அதோட எஸ்ஐ. அந்த 3ல் எது எஸ்ஐ யூனிட்னு பார்த்துக்கோங்க, சரியா? அளவிட பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் தானே அது டோசிமீட்டர். அங்கே சொன்னோம் இல்லையா, கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க, எக்ஸ்ரே ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க இடத்துல இருக்கிறவங்களாம் கையில் அந்த இந்த மீட்டர் வச்சுருப்பாங்க. இப்போ இப்படி கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்பொழுது என்ன வச்சுருப்பான்? சாயந்தரம் ஆனவுடனே அதுக்கு பேர் என்னது? ஃபோட்டோமீட்டர். ஃபோட்டோனா லைட் அளக்க பயன்படும் ஃபோட்டோமீட்டர், சரியா? எடுத்து பார்ப்போனா லைட் ஃபெயிலியருங்க, மேட்ச் கேன்சல். என்ன இருக்குது விளாடு. ஆமாம், அவனுக்கு தேவை அது வச்சுருக்கிறான், இவனுக்கு தேவை வச்சுருப்பான். எங்கே? அங்கே வேலை செய்கிறவன்லாம் டோசிமீட்டர் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த எல்லையை மீறிச்சு, 100 மில்லி ரேஞ்சனை மீறிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அது சிக்னல் கொடுக்கும். அப்போ ஒன்று என்ன பண்ணுவோம்? எங்கே ஏதோ ஒரு லீக் ஆகுது, பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும். எல்லாம் லைஃபுக்கு இது. தடுப்பு முறைகள் எல்லாம், ஸ்பெஷல் ஜாக்கெட்டு, அதெல்லாம். பாடம் முடிஞ்சிருச்சு, முடிச்சிடலாமா? சரி, முடிச்சிடலாம். அதை தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? காரியம்னா நம்ம லெட்டு தானே, மேலாடை இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டுருக்கணும். காரியம் லெட்டு தான் நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம், தப்பாயிர போகுது. லெட்டு கண்டென்ட் அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த கதிரியக்க வீச்சு ஆகக்கூடிய பொருளை கண்டெய்னர், கண்டெய்னரில் வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். யுரேனியம்,
புளூட்டோனியம் அதெல்லாம், தோரியம் அதெல்லாம். கதிரியக்க பொருட்களை கையாளும் பொழுது உணவு அருந்துவதை தவிர்க்கணும். அங்கே வச்சுலாம் சாப்பிடக்கூடாது. அந்த ட்ரெஸ்ஸு போட்டு உள்ளே போகணும். சாப்பாடை நீ வேறு எங்கேயா தான் வச்சுட்டு போகணும். சாப்பாடில் ரேடியேஷன் உள்ளே போயிருக்கும், அதை சாப்பிட்டிங்கன்னா உள்ளே போய் டேஞ்சரு. அதுக்கு தான் இடுக்கிகள், தொலை கட்டுப்பாட்டு, ரிமோட் கண்ட்ரோல் அதை வச்சு தான் பயன்படுத்தணும். அதெல்லாம் நான் சொன்ன அணுகுலை இருக்குல்ல, அங்கே அப்படி தான். அவன் உள்ளெல்லாம் போக மாட்டான். எங்கேயாவது அது உலை தனியாக இருக்கும் ஒரு இடத்துல, இவன் எங்கேயாவது வந்து ரிமோட் கண்ட்ரோலில் சொன்னல 3 நியூட்ரான் வெளிப்படும் ஒரு இது அட்டாக் ஆச்சுனாக்கா, அது 2 அப்சர்வ் பண்ணணும். அதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. அதுக்கு தேவையான அந்த நியூட்ரான் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் உள்ள விடுவான். பார்த்துக்கிட்டே இருக்கணும். 24 ஹவர்ஸ் அங்கே ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படி ஏதோ பிரச்சனை கரண்ட் இல்லைன்னா உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. அணுகுலையே உடனே என்ன பண்ணுவாங்க, ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும், வெடித்து இங்கே நம்ம ஊர் வரைக்கும் கூட பிரச்சனை வரும். தோசி மீட்டர் அறிஞ்சிருக்கணும். அணுக்கரு உலை இது முன்னாடி பேசியாச்சு. 2-3 உலை இருக்கா, நீர்ம உலை, கன அழுத்த நீர்ம உலை, கொதி நீர்ம உலை. இது இருக்கட்டும். இதை நம்ம என்ன பண்ணலாம், திங்கக்கிழமையே பார்ப்போம். அவசரமாக தேவையில்லை. ஒரு பேஜ் இருக்குன்னு வேகமாக ஓட்டி விட்டோன்னா போச்சு. முக்கியமானது இதெல்லாம் நமக்கு தெரியணும். அணுக்கரு உலை இருக்குல்ல, மின்சாரம் தயாரிக்கிறாங்களா, அங்கே என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ், அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கலாமா. ரைட், இன்றைக்கி